இன்னைக்கு அசோசியேட்டிவ் டிசைனிங் இதுல வந்து ஃபுட்வேர் டிசைன் பார்க்க போறோம். அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ஃபுட்வேர் டிசைனை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேங்க. ஸோ அதை வந்து எப்படி ஃபைல்குள்ள கொண்டு வந்து ட்ரேஸ் பண்றதுங்கிறத பார்க்கலாங்க. இப்போ நியூ ஃபைல், ஃபுட்வேர் வந்து லேண்ட்ஸ்கேப்ல தான் பண்ண போறாங்க. ஸோ பிரிண்ட் A4 சைஸ் லேண்ட்ஸ்கேப்ல எடுத்துக்கலாம். கிரியேட். இப்போ நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஃபைலை நம்ம வந்து ஓபன் பண்ணலாங்க. ஓபன். இப்போ இந்த ஃபைல் வந்து தனியாக தான் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த ஃபைலை நீங்க அந்த இமேஜை நீங்க செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டு காப்பி ஆர் கட் பண்ணிக்கலாங்க. Ctrl+C நான் காப்பி பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நியூ ஃபைல பேஸ்ட் Ctrl+V உள்ள கொண்டு வந்திருக்கோம். இனி நமக்கு இந்த ஃபைல் தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்போ இது வந்து லேயர் 1ல இருக்கும். இது என்ன பண்ணுங்க, இதை வந்து நம்ம லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிட்டு அப்பதான் மூவ் ஆகாம இருக்கும். லாக் பண்ணி வச்சுக்கலாங்க. நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கலாங்க. இது மேல நம்ம ட்ரேஸ் பண்ண போறோம். ஸோ லேயர் 1ல வந்து நம்மளுடைய ரெஃபரன்ஸ் கீழே இருக்கு, மேல ஒரு லேயர் போட்டிருக்கோம். இதை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணலாம். இது மோஸ்ட்லி பென் டூல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பென் டூல் ஜூம் பண்ணிக்கோங்க. ஒரு பார்ட்டையும் தனித்தனியாக நம்ம ட்ரேஸ் பண்ண போறோம். ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு ஒரு பார்ட்டா தனித்தனியா அவுட்லைன் பண்ணிடலாங்க. இந்த பார்ட் கிளிக் பண்ணி டிராக் பண்ணணும். இப்போ இந்த ஒயிட் உள்ள ஃபில் ஆகுது இல்லைங்களா, இது வேண்டாம் அப்படின்னா அதை எடுத்து விட்டுலாங்க. அவுட்லைன் மட்டும் வச்சுக்கலாம். அவுட்லைன் ஆல்ரெடி பிளாக்கா இருக்கிறதுனால அவுட்லைன் பண்றது நமக்கு தெரியாது. இங்க போய் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ண ஒரு எல்லோ கொடுத்துக்கலாம். எல்லோ அது ரெட் இல்லாத கலரை கொடுத்துக்கலாம். பென் டூல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கெட்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. திரும்ப என்ன பண்ணலாம், இங்க இருந்தே ஜாயின் பண்ணிக்கலாங்க. அது மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ இந்த பாட்டம் மட்டும் தான் நம்ம ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். பிளாக்கா இருக்கு பாத்தீங்கன்னா, அது மட்டும் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணலாம், இது இப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மேலே வந்து மற்ற ஏரியா வந்து மேலே ஓவர்லாப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து இந்த பார்ட் போலாங்க.
ரெண்டையும் சேர்த்து ஒன்றா தான் செஞ்சுருக்கேன். தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ என்ன பண்ணலாம், இந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா, இதை நான் திரும்பவும் மேலே அவுட்லைன் பண்ணுறேன். ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், லேயரை பிரிச்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் பண்ண இல்லைங்கன்னா அதை தனி லேயர் கொண்டு போயிடலாம். கண்ட்ரோல் எக்ஸ். இப்போ கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இன்னொரு லேயர் ஒன்று போட்டிருக்கேங்க. போட்டுட்டு இதில் வந்து நான் இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். லேயர் 3ல வந்து பேஸ்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்க அப்படின்னா அதே இடத்துல பேஸ்ட் ஆயிடும். இப்போ இது வந்து நம்ம கலர் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம், பிளாக். இப்போ இதுக்கு மேலே இருக்கும், இது லாக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாத் பாயிண்டரில் போய்ட்டு கட் பண்ணுறோம். இப்போ ரெண்டையும் நமக்கு வந்து இந்த பார்ட் வேணும், இந்த பார்ட் நமக்கு வேணும். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணுறதுக்கு விண்டோஸ், பாத் பாயிண்டர். இப்போ வந்து 3 தனித்தனியாக நம்ம பிரிக்கணும். டிவைட் கொடுத்தோம் அப்படின்னா 3 பார்ட்டு தனியாக வந்துடுங்க. அன்குரூப் பண்ணலாமா? அன்குரூப் பண்ணி பாருங்க. தனியாக வந்துச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ இது நமக்கு தேவையில்லை. இப்போ இது இப்போ தனியாக வந்துருக்கு. கலர் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா தனித்தனியாக இருக்கிறது தெரியும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக்லேயே வச்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன டெப்த் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் எப்படி சார் கிரியேட் பண்ணலாம்? ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லைன் ஆஃப் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ சின்ன சின்ன ஃபைன் டூல்ஸ் எல்லாம் இப்போ பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இதை கொஞ்சம் எப்படி திருப்பிக்கலாம். ஓகே, இப்போ பிளாக் கலர் தெரிய மாட்டேங்குது. நம்ம தனியாக ஒரு கலர் நம்ம கொடுத்துக்கலாம். முன்னாடி கொடுத்த மாதிரியே ஒரு எல்லோ. இப்போ இது பாருங்க, இந்த இடம் நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டு பாத் பாயிண்ட் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. ஓகே, பாத் பாயிண்டர் வச்சு பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து இது இப்போ பாருங்க, இது இருக்கு இல்லையா, ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இதை வச்சு அதை கட் பண்ணலாம். ரைட்ஸா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 1 by 1 அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஸோ செப்பரேட் லேயரில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது இந்த பார்ட். இதுக்கு ஒரு நியூ லேயர். எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். உள்ள இருந்தே வந்துடுவோம்.
ஃபுல்லாகவே அவுட்லைன் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். அதை என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ராவை போட்டுக்கலாம். ஒரு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம தனியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு டிசைனை எடுத்த உடனே அதை வந்து எப்படி நம்ம வந்து டிசைன் பண்ணலாம் அப்படின்றது கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். இந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் கர்வ் பண்ணிக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி தான் இந்த பாயிண்டை செலக்ட் பண்ணிட்டு, ஆல்ரெடி கர்வில் தான் இருக்கு, இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பார்ட் அப்பப்போ ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டையும் வச்சு அதை கட் பண்ணிடலாம்னா, இதையும் செலக்ட் பண்ணியிருக்கோம், இதையும் செலக்ட் பண்ணியிருக்கோம். முன்னாடி பண்ண மாதிரி தான் பாத் ஃபைண்டர், டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்க, இதை அன்குரூப் பண்ணுங்க. நமக்கு தேவையில்லை, டெலிட் பண்ணிடலாம். இப்போ இந்த பார்ட் தனியாக இருக்கா, ஓகே, இது ஃபுல்லாக தனியாக இருக்கு. இதே மாதிரி இங்கே எக்ஸ்ட்ராவே பண்ணிக்கோங்க. இதையும் செலக்ட் பண்ணிட்டு டிவைட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் நம்ம டெலிட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், தனித்தனியாக இருக்கா. நெக்ஸ்ட் இந்த பார்ட் இதையும் நாம டிவைட் பண்ணிடலாம். அன்குரூப், டெலிட். மோஸ்ட்லி நம்ம பிரிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த சென்டரில் இருக்கக்கூடிய டிசைன்,
இதை நம்ம டிவைட் பண்ண வேண்டாம். லேயருக்கு பேக் சைடு கொண்டு போயிடலாம். இது தனி லேயரில் வச்சுக்கலாம். கண்ட்ரோல் எக்ஸ் போட்டுட்டு இந்த லேயர் கீழே வச்சிருவோம். நியூ லேயர் போட்டுக்கலாம். லேயர் 5 இதில் வந்து கண்ட்ரோல் எஃப் அங்கே தனியாக பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வேணும் ஒரு கலர் நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாமா எப்படி வந்திருக்குன்றத. தனித்தனி கலரை நம்ம ஃபில் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ டெம்பரரியாக போட்டு பார்ப்போம். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தனி கலரை ஃபில் பண்ணிக்கலாம். இது தனியா இருக்கு. இதுவும் தனியா இருக்கு. ஓகே. இந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இதுக்கு நம்ம சென்சில் பண்ணணும். அதாவது இதை வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஜஸ்ட் கலர் பண்ணிக்கலாம். பேக் சைடில் இருக்கு. கலர் மாற்றி நமக்கு தெரியல. ரைட் கிளிக் பண்ணிக்கிங்க. அரேஞ்ச் பிகின் டு பிரிண்ட் மேலே வந்துருக்கா. இப்போ இதை வச்சு நான் கட் பண்ணி எடுத்துறேன். கம்ப்ளீட்டா கட் பண்றதுக்கு பாத் பாயிண்டர் கேப் வந்துருச்சா. ஓகே, F7. இப்போ பார்த்தீங்கன்னா புரியும். இது பேக் சைடில் இருக்கு. கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த லைன் இதுக்கு மேல வரணும். ஓகே. நெக்ஸ்ட். இப்போ இதுல இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ரெட்டை நம்ம தனியா பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு அவுட்லைன் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டது என்னுடைய
போட்டுட்டு இந்த லேயருக்கு வந்துடுறேன். லேயர் 4. லேயர் 4ல வச்சு கண்ட்ரோல் எஃப். கண்ட்ரோல் எஃப். இப்போ இங்கே இதை டிவைட் பண்ணிடலாம். பாத் ஃபைண்டர், டிவைட், அன்குரூப், இதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணிடலாம். இது தனியாக இருக்கு. நெட் மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுக்கு நாம தனியாக ஒரு லேயர் கிரியேட் பண்ணலாங்க. பின்னாடி மாஸ்க் மாதிரி தான் வைக்க போகிறோம், அதனால ரேண்டமாக எடுத்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது இந்த டாப் இருக்கக்கூடிய இந்த ஏரியா தான். நியூ லேயர், இப்போ இந்த பார்ட்டை வச்சு நம்ம இதை கட் பண்ணணும். ஸோ என்ன பண்ண அதை காப்பி பண்ணிக்கலாங்க. இந்த எல்லோ இருக்குல்லையும் அதை காப்பி பண்ணிட்டேன். கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிட்டு அது ஒரிஜினல் அப்படியே இருக்கட்டும். கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா ஸோ டம்மியை எடுத்து வச்சுக்கலாம். கண்ட்ரோல் எஃப் இங்கே வச்சுட்டு இதை வச்சு நான் இதை கட் பண்ண போகிறேன். நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா, கலர் மாற்றி காமிச்சா தெரியும். இதை வச்சு நான் இதை கட் பண்ண போகிறேன். பாத் ஃபைண்டர், டிவைட் பண்ணிக்கலாம், டிலீட் பண்ணிக்கலாம், இல்லை கட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம்.
இதை வச்சு நம்ம கட் பண்ணாங்க. இது மேலே வருது இல்லையா, ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் எஃப். ஓகே, இதுவும் ஒரே லேயர் தான், ரெண்டையும் ஒரே ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணிடலாங்க. ரெண்டையும் பாஸ் பாயிண்ட்ல வச்சு மெர்ஜ் பண்ணிடலாம். அடுத்து இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை நம்ம தனியா செப்பரேட் பண்ணிக்கலாம். இந்த ரோப் நியூ லேயர், எதா இருந்தாலும் நியூ லேயர்ல பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், டூப்ளிகேட் எடுத்து நம்ம வச்சிடலாங்க. மூவ் பண்ணி கொண்டு வச்சு ரிலீஸ் பண்ணும்போது ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆகும், டூப்ளிகேட் காப்பி வரும். சைஸ் நம்ம ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த 2 பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஜஸ்ட் அப்படியே கீழே இறக்கி வச்சிடலாம். என்ன பண்ணுங்க, அவுட்லைன்ல வச்சுக்கோங்க, அப்பதான் தெரியும், தெளிவா தெரியும். ஸோ அவுட்லைன்ல வச்சுக்கோங்க. கரெக்டா வச்சுட்டு ரிலீஸ் பண்ணும் பொழுது ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா டூப்ளிகேட் காப்பி வரும். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்க. டூப்ளிகேட் காப்பி, சைஸ் கொஞ்சம் கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல் வியூ பார்க்கலாமா? இது வரைக்கும் ஃபுல்லா என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் அவுட்லைன் நாம எடுத்திருக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கிரேடியன்ட் எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாம்.